ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பு கிச்சனில் பார்க்க போகிற சமையல் கீரைச்சாறு. கீரைச்சாறு செய்வது எப்படி வாங்க பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கீரையை நல்லா கழுவி அலசி வச்சுருக்கு, தக்காளி 3, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், 5 பச்சை மிளகா. இதை வந்து நம்ம கீரைச்சாறுக்கு ஆட்டுற பொருள் தேங்காய், பொரியடலை, வெள்ளைப்பொடி. இதுதான். தக்காளி போடுறோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3 ஒன்றா போடுறோம் பாருங்கள். இது கருவேப்பிலை, புதினா, மல்லி எதுவும் போட்டுறாதீங்க. இந்த நம்ம அடுப்பு பற்ற வைக்கல, உங்களுக்கு அப்படி செஞ்சு காமிக்கிற பாருங்கள். அடுத்து மஞ்சள் பொடி போடுறோம். மஞ்சள் பொடி நம்ம 1 டீஸ்பூன் தான் போடுறோம். அப்புறம் ஜீரா பொடி 1 டீஸ்பூன் போடுறோம் பாருங்கள். அவ்வளோ தாங்க இது தேவையான பொருள். போட்டு நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றிக்கிறோம், ஒரு செம்பு ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விடுங்க. நம்ம சட்டியை நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அப்புறம் நம்ம கடைசியில் ஃபைனலாக முடிக்கன்னு சோடா போடுறோம், ஆப்ப சோடா. அது கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு உப்பு போடணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கீரைச்சாறு. உப்பு போட்டாச்சு பாருங்கள். இதோட மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நல்லா கொதிக்கிறாக. அடுத்து நம்ம கீரை அள்ளி போட்டுறணும். இந்த டிஷ்ஷு செய்ய நேரம் ரொம்ப மிச்சங்க. 10 நிமிஷம் போதுங்க இது செய்ய. கீரைச்சாறு செய்ய உங்களுக்கு குழம்பு வைக்க உங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை மட்டும் போதுங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அழகா சாறு செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ கீரையை போட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கீரை வெந்துருச்சு. அடுத்து நம்ம சொன்னோம்ல பொரிகடலை, தேங்காய், வெள்ளைப்பொடி, அதை ஆட்டி வச்சுருக்கோம். அதை ஊற்ற போகிறோம். இதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. தேவைண்டாம் ஊற்றிக்கிடலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு கடுகு பருப்பு, நம்ம காய்ந்த மிளகாய் போடுறோம். இதுக்கு தான் கீரைச்சாறுக்கு தேவையான தாளிப்பு. இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கீரைச்சாறில் ஊற்றிடலாம். நம்ம அப்பு கிச்சனில் கீரைச்சாறு ரெடியாகி விட்டது. இது யார் யார் சாப்பிட்லாம்டா, உடம்புல யாருக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க வாரத்தில் 3 நாளைக்கு எடுத்துக்கிறோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா கீரையை விட கீரைச்சாறு விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள கர்ப்பிணி பெண்ணுங்களும் சாப்பிடலாம். இது உடம்பு ஹெல்த்தானது தான். இதை யார் உடம்பு நம்ம சிம்மாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க வாரத்துக்கு 4 நாள் சாப்பிடுங்க. இது காலையில் வெறுங்களோடு குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம ஆப்பிள் திங்கிறத விட இந்த கீரைச்சாறு திங்கிறது அதே சத்து இந்த ஆப்பிள் உள்ள சத்து கீரைச்சாறுலையும் இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.